வணக்கம். ஓஷோ உலகம். கௌதம புத்தர். கௌதம புத்தர் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும், ஆன்மீகவாதி அப்படின்பது கால்நடையாகவே நடந்து ஒவ்வொரு ஊரையும் தாண்டி மக்களை சந்தித்து தான் கூற நினைக்கக்கூடிய விஷயங்களை மக்களிடம் கூறிக்கொண்டு தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டிருப்பார். இது வந்து கௌதம புத்தருடைய வாழ்க்கையில் எப்போதும் நடந்தது. இதே மாதிரி ஒரு சம்பவம் வட இந்தியாவில் ஒரு ஊரில் நடைபெற்றது. கௌதம புத்தர் வந்து அப்படியே நடந்து ஒவ்வொரு ஊராக போய்கிட்டே இருக்கார். அப்படி போய்கிட்டு இருக்கும்போது ஒரு நகரத்தை தாண்டி போகும்போது அப்போ மன்னராட்சி இருந்த பீரியடு, அந்த நகரத்தினுடைய மன்னர்கிட்ட வந்து அமைச்சர் போய் சொன்னார், இது மாதிரி கௌதம புத்தர் வந்து ஒவ்வொரு ஊராக தாண்டி வந்துக்கிட்டு இருக்காரு, மக்களை சந்திச்சுக்கிட்டு இருக்காரு, மக்கள்கிட்ட வந்து அறக்கருத்துக்களை சொல்லிக்கிட்டு வராரு, தன்னுடைய ஆன்மீக பயணத்தில் தீவிரமாக ஈடுபட்டு இருக்கிறார் கௌதம புத்தர். இப்போ நம்ம நகரத்தை தாண்டி அவர் போவதாக இருக்கிறார், இப்போ வந்துக்கிட்டே இருக்கார், நம்ம ஊர் எல்லைக்குள்ளே இப்போ கொஞ்ச நேரத்தில் நுழைய போகிறாரு. நீங்கள் வந்து அவருடைய பாதத்தில் விழுந்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் பெற்று அவரை வரவேற்கணும் அப்படின்ற மாதிரி மன்னர்கிட்ட போய் அமைச்சர் சொன்னார். இதுக்கு சொன்ன உடனே மன்னர் கடுப்பாயிட்டார். என்ன பேசுகிறீங்க அமைச்சரே, நான் வந்து இந்த நாட்டுக்கு அரசன், மன்னன், இத்தனை ஆயிரம் மக்களுக்கு தலைவன், நான் வந்து உயர்ந்த சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பவன். கௌதம புத்தர்ன்றவர் அந்த ஆள் நடையா ஒவ்வொரு ஊராக நடந்து வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஜஸ்ட் லைக் அவர் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பெகர் பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஒருத்தர். அப்படியே அவர் வந்து மற்றவங்ககிட்ட யாசித்து உணவை வாங்கக்கூடிய மனிதர். அவர் காலில் போய் நான் விழுகிறதா? என்ன பேசுகிறீங்க நீங்கள்? அவரை வந்து ஏன் காலில் விட சொல்லுங்கள். நான் வந்து எப்படிப்பட்ட உயர்ந்த லெவலில் இருக்கேன், நான் எங்கே இருக்கேன், எப்படிப்பட்ட சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கேன், எப்படிப்பட்ட கிரீடத்தை வந்து தலையில் நான் சூடியிருக்கேன், அப்படியே கம்பீரமாக அமர்ந்திருக்கக்கூடிய என்னை ஒரு சாதாரண ரோட்டில் நடந்து போகக்கூடிய ஒரு சாதாரண ஒரு ஆள் காலில் போய் விட சொல்கிறீங்க? என்ன நினச்சி பேசுகிறீங்க? என்னை பற்றி உங்களுக்கு என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் என்னுடைய நிலை என்ன என்று உங்களுக்கு தெரியாதா? நான் எப்படிப்பட்ட உன்னத நிலையில் இருக்கிறேன், எப்படிப்பட்ட உன்னதமான பதவியில் இருக்கிறேன், அதை யோசிங்க. பேசுகிறதுக்கு முன்னாடி யோசித்து பேசணும், தெரியுதா? யார் காலில் யார் விழுவுறது? கௌதம புத்தர் வந்து அவர் ஒரு சாதாரண மனிதன், அவர் ஏன் காலில் விழலாம், அவர் காலில் போய் நான் விழுகிறதா? என்ன பேசுகிறீங்க? போங்க, போய் கௌதம புத்தரை வந்து போய் பார்த்து, மன்னர் உங்களை கூப்பிட்றாரு, மன்னருடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க மன்னர்கிட்ட, அவர் உங்களை வர சொன்னார் அப்படின்னு போய் புத்தர்கிட்ட போய் சொல்லுங்கள், கூப்பிட்டு வாங்க வர அப்படின்ற மாதிரி கம்பீரமாக ஆணையிட்டார் ராஜா, மகாராஜா, மன்னர், அரசர். இதை கேட்ட உடனே கோபம் வந்துருச்சு மந்திரிக்கு. ஏன்னா மந்திரிக்கு வந்து அமைச்சரை பொறுத்தல அப்படின்னா அவர் வந்து அப்படியே 100% அளவற்ற மதிப்பு மரியாதையை கௌதம புத்தரிடம் வைத்திருப்பவர். கௌதம புத்தர் எப்படிப்பட்ட உயர்ந்த மனிதர் அப்படின்னு நினைக்கக்கூடியவர் அந்த அமைச்சர். மன்னர்கிட்ட எவ்வளோ சொல்லி பார்த்தாரு, மன்னர் கேட்கல. உடனே என்ன பண்ணிட்டாரு, மன்னா நான் எவ்வளோ சொன்னேன், நீங்கள் கேட்கல, இதுக்கு மேலேயும் நான் சொல்லி உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலை, அதனால் நான் செய்யக்கூடியது ஒரே ஒரு காரியம்தான், என்னுடைய இந்த அமைச்சர் பதவி இருக்குல்ல அதை நான் ராஜினாமா பண்ணிடுறேன். இந்த மாதிரி ஒரு அரசர்கிட்ட, ஒரு ஆன்மீக பேரொழியினுடைய மகத்துவம் மரியாதை தெரியாத நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அரசர்கிட்ட நான் வந்து அமைச்சராக பணியாற்ற விரும்பலை, என்னுடைய அமைச்சர் பதவியை நான் ராஜினாமா பண்ணி விடுகிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். சொன்ன உடனே அவர் அதிர்ச்சி அடைஞ்சிட்டார் மன்னர். என்னையா இது, நீ ஒரு சாதாரண ஒரு ஆள் கௌதம புத்தர், அவர் வந்து பெரிய ஆளுன்னு நினச்சிக்கிட்டு நீ வந்து அமைச்சர் போஸ்ட்டை வேண்டான்ற, அமைச்சர் பதவின்றது எப்படிப்பட்ட ஒரு பதவி, ஒரு நாட்டுக்கே அமைச்சர் நீ, நான் அரசன் நீ அமைச்சர், நீ வந்து சாதாரணமாக இதே வேண்டான்ற, நான் இப்படி சொன்னேன் அப்படின்றதுக்காக அப்படின்னா என்ன பிரச்சனைனா அந்த அமைச்சர் வந்து ஒரு அறிவாளி, அதனால் அந்த அமைச்சரை இழக்கிறதுக்கு மன்னருக்கு மனசு வரல. இவர் வந்து ராஜினாமா பண்ணுறேன்னு சொல்லிட்டு அமைச்சர் சொன்னால் கூட அதை விடுறதுக்கு, அந்த ஆளை விடுறதுக்கு ராஜாவுக்கு மனசு இல்லை. அப்போ அவர் கேட்டார், அமைச்சரே நீங்கள் வந்து யோசித்து தான் இந்த காரியத்தை சொல்கிறீங்களா, திங்க் பண்ணுறீங்களா, முதல்ல வந்து உங்களுக்கு மூளைக்கு வேலை கொடுக்குறீங்களா, இதெல்லாம் சிந்திச்சு பார்த்து தான் உங்களை நீங்கள் செயல்படுறீங்களா, சுய அறிவு இருக்கா, சுய மூளை இருக்கா, சுய உணர்வு இருக்கா, சுய உணர்வில் தான் இதெல்லாம் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டார். சுய உணர்வில் தான் சொல்கிறேன், நான் என்ன ஏதோ ஒரு மயக்க நிலையில் வந்து சிந்திக்காமல் நான் சொல்கிறேன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா, சுய அறிவோடு தான் இதை கூறுகிறேன். மன்னா ஒரு விஷயம் என்ன தெரியுமா, எந்த கோணத்தில் பார்த்தாலும் உங்களை விட எத்தனையோ 1000 மடங்கு உயர்ந்தவர் கௌதம புத்தர். நீங்கள் வந்து அரசாட்சியில் இருக்கலாம், அரண்மனையில் வாழலாம், உயர்ந்த பீடத்தில் அமர்ந்திருக்கலாம், உயர்ந்த பதவியில் இருக்கலாம், கிரீடத்தை சூடி இருக்கலாம், இதையெல்லாம் தாண்டி இதெல்லாம் எதுவுமே கௌதம புத்தர்கிட்ட கிடையாது.
எந்த வகையில் கௌதம புத்தரை விட நீங்கள் சிறந்தவர், உயர்ந்தவர்? யோசித்து பாருங்கள். கௌதம புத்தரும் உங்களை மாதிரி மன்னராக இருந்தவர் தானே, நாட்டினுடைய இளவரசராக இருந்தவர் தானே, அவரும் அரண்மனையில் வாழ்ந்தவர் தானே, ஒரு மன்னருடைய மகன் தானே, அரண்மனை வாழ்க்கையை இளம் வயதில் அனுபவித்தவர் தானே. அப்படிப்பட்ட ஒருவர் அந்த அரசாட்சியே வேண்டாம், அரண்மனையே வேண்டாம், அந்த செல்வங்களே வேண்டாம், அந்த பொக்கிஷங்களே வேண்டாம், அந்த வைரங்கள் தங்கங்கள் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டெறிஞ்சிட்டு இரவு நேரத்தில் எதுவுமே எனக்கு வேண்டாம், எந்த சுகத்தை தரக்கூடிய எந்த அம்சங்களும் எனக்கு வேண்டாம், அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு உதறி விட்டுட்டு போய் அவர் துறவியாக தன்னை ஆக்கி கொண்டவர் கௌதம புத்தர். இதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு போனவர். ஆனால் நீங்கள் எல்லாமே வேணும்னு சொல்கிறவர். எல்லாமே உங்களுக்கு வேணும், பதவி வேணும், அரண்மனை வேணும், கிரீடம் வேணும், வாள் வேணும், எல்லாமே வேணும், அவ்வளவும் வைரம் வேணும், வைடூரியம் வேணும், பொன் வேணும். இப்படிப்பட்ட சுகபோகங்களில் மிதக்க ஆசைப்படும் ஒரு மனிதர் நீங்கள். அவர் எதுவுமே வேண்டாம்னு சொல்கிறவர். நீங்கள் உயர்ந்தவரா, அவர் உயர்ந்தவரா? நீங்கள் உன்னதமான மனிதரா, கௌதம புத்தர் உன்னதமான மனிதரா? உங்கள்கிட்ட இழக்கிறதுக்கு எல்லாமே நீங்கள் வச்சுருக்கீங்க, எல்லாமே எதையும் இழப்பதற்கு நீங்கள் தயாரே இல்லை. அவர் எல்லாம் இருந்து எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டு உதறி விட்டு எதுவுமே வேண்டான்னு சொல்லவர். அவர்கிட்ட இழக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது, ஏன்னா அவர்கிட்ட எதுவுமே இல்லை. அதனால் என்னை பொறுத்தளவில் எல்லாமே வைத்திருப்பார்கள்ல, அவங்க என்னை பொறுத்தளவு உயர்ந்தவர்கள் அல்ல. எதுவுமே இல்லாமல் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள்தான் உயர்ந்தவர்கள், அவர்கள்தான் சிறந்தவர்கள், அவர்கள்தான் உன்னதமானவர்கள், அவர்கள்தான். அப்படிப்பட்ட மனிதர்கள் தான் மகத்துவமான மனிதர்கள், மதிப்பிற்குரிய மனிதர்கள். அந்த வகையில் பார்க்க போனால் உங்கள் கூட ஒப்பிட்டு பார்க்கும்போது மிகச்சிறந்த உயர்ந்த மனிதர் என்றால் கௌதம புத்தர் தான், நீங்கள் கிடையாது. உங்களுடைய அரசாட்சின்றதெல்லாம் என்னை பொறுத்தளவு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் மன்னராக இருக்கீங்க அப்படின்றதெல்லாம் என்னை பொறுத்தளவு ஒன்றுமே கிடையாது. கௌதம புத்தருடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது நீங்கள் பூஜ்யம் அப்படின்னு தான் நான் சொல்வேன். எந்த கோணத்தில் பார்த்தாலும் எல்லா விஷயங்களிலும் உங்களை விட பல மடங்கு உயர்ந்தவர் கௌதம புத்தர். அதனால் கௌதம புத்தர் உங்கள் காலில் விழுந்து அப்படின்லாம் இருக்க, அதெல்லாம் அப்படிலாம் இனிமேல் பேசவே பேசாதீங்க. அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த மனிதர்களை பற்றி அவ்வளோ சாதாரணமாக எடை போட்டு பேசக்கூடாது. நிச்சயமாக ஒரு வகையில் கூறுவதாக இருந்தால் நீங்கள் கௌதம புத்தரின் கால்களில் விழுந்து பணிந்து அவருடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் அப்படின்றதான் நான் சொல்ல விரும்புவது அப்படின்ற மாதிரி அமைச்சர் சொல்லிட்டாரு. அமைச்சர் சொன்ன பிறகு அரசன் மனசுக்குள்ள நினைச்சார். அப்போ நம்ம இதுவரை நினச்சிக்கிட்டு இருந்தது தப்பு தான் போல இருக்குது. ஏன்னா இப்படிப்பட்ட அறிவாளியான இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் சொல்கிறாரு அப்படின்னா அது உண்மையாக தான் இருக்கும். அப்போ அந்த வகையில் பார்க்க போனால் நிச்சயமாக கௌதம புத்தர் மிக உயர்ந்த மனிதராகத்தான் இருக்க வேண்டும். ஏன்னா இப்போ இவர்கிட்ட இது இப்போ கூட அவர் இழக்கிறதுக்குலாம் எதையும் தயாராக இல்லை, எல்லாம் வேண்டும்னு நினைக்கிறவர் தானே. அவர் அரசாட்சி, அரண்மனை, பதவி, இளவரசனாக இருக்கக்கூடிய அந்த நிலை எல்லாத்தையும் வேண்டாம்னு சொல்லிட்டு போன கௌதம புத்தர் நிச்சயமாகவே உயர்ந்தவர் தானே அப்படின்றத அந்த அரசன் மனதிற்குள் சிந்தித்து பார்த்து கௌதம புத்தர் நிச்சயமாக எந்த கோணத்தில் பார்த்தாலும் அனைவரையும் விட மிக உயர்ந்த மனிதர் அப்படின்றதை அந்த அரசன் உணர்ந்தான். அப்போ நம்ம இருந்து என்ன தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்ன? இது ஓஷோ சொல்கிறாரு. இதில் நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்னென்னா, அதாவது பணம் இருக்குது, அரண்மனை மாதிரி வீடு இருக்குது, அப்படியே சுகபோகங்கள் இருக்குது, கோடிக்கணக்கான ரூபா பணம் இருக்குது அப்படின்றதுனால மட்டுமே மனிதர்கள் உயர்ந்தவர்கள் அல்ல. பணமே இல்லாமல் எதுவுமே வேண்டாம்னு சொல்லிட்டு அரண்மனை வேண்டாம், ஆடம்பரம் வேண்டாம், பகட்டான வாழ்க்கை வேண்டாம், செல்வம் வேண்டாம், தங்கம் வேண்டாம், வைரம் வேண்டாம், வைடூரியம் வேண்டாம், எதுவுமே வேண்டாம், தேவையில்லை, மனசுக்குள்ளே கொஞ்சம் கூட அதன் மேலே ஆசையே கிடையாது அப்படின்னு இருக்கக்கூடிய துறவு நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் இருக்காங்களே, அவர்கள்தான் நிச்சயமாக உயர்ந்தவர்கள் அப்படின்றது ஓஷோ சொல்கிறாரு. அந்த கருத்து மிக உன்னதமான கருத்து என்பதால் இங்கு நீங்கள் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்.